யார் இந்த ஜடாமுனீஸ்வரர்? அவரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் மட்டுமில்ல, நகரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயபக்தியோடு கும்பிடுற ஒரு தெய்வம் அப்படின்னா அது முனீஸ்வரர் தான். உங்களுடைய வீடுகள்லேயும் முனீஸ்வரர் கும்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த முனீஸ்வரர் வழிபாட்டு கேட்கும்பொழுது சின்ன வயதில் பயந்ததும் உண்டு. முனீஸ்வரரா அப்படின்னு கேட்கும் போதே நிறைய குழந்தைகள் பயப்படுறது உண்டு. அவரோட வழிபாட்டு முறையுமே பார்த்திங்கன்னா அப்படி பார்த்து பார்த்து கொஞ்சம் பயந்து பயந்து எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி அவர் ஈஸியாக பூஜை ரூமில் வச்சு வழிபடுற மாதிரியான ஒரு தெய்வம் கிடையாது. வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னா மாடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து ஒரு 3 செங்கல் வைத்து அதை கொஞ்சம் பத்திரமாக கவனமாக வைத்து வழிபடுவாங்க நம்மளுடைய வீடுகளில். இவ்வளோ அவருக்கு பார்த்து பார்த்து வழிபடுறதுக்கு காரணம் அவருடைய சக்தி அதிகம். இந்த ஜடாமுனி அப்படிங்கிறவர், இந்த முனீஸ்வரர்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிந்தவரை நான் சில பெயர்கள் சொல்கிறேன். ஜடாமுனி, நாதமுனி, வேதமுனி, பூதமுனி, சக்திமுனி, மாயமுனி, மந்திரமுனி, பால்முனி, கருமுனி, சுடலை முனி, செம்முனி அப்படின்னு சொல்லிட்டு முனீஸ்வரர்களே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான முனீஸ்வரர் இருக்காங்க. அதாவது இது ஒவ்வொன்றுமே அவருடைய சக்தியின் ரூபம் அப்படி தான் பார்க்கப்படுது. ஒவ்வொரு பெயர்கள், இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு விதமாக இவரை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல யார் இந்த ஜடாமுனி அப்படின்னா, இவர் சிவனுடைய இன்னொரு ஸ்வரூபம் தான். இவருடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகோரமாக இருக்கும். சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை எல்லாம் பூசிக்கிட்டு கழுத்தில் பாம்பு இருக்கும். ஒரு அகோரமான தோற்றத்தில் இருப்பார். வீரம் நிறைந்த, ஆவேசம் நிறைந்த ஒரு கடவுள் தான் இந்த முனீஸ்வரர். இவருடைய முடி பார்த்தீங்கன்னா சடகட்டி தலைவிரி கோலமாக இருப்பார். இவரை வழிபடுறதன் மூலியமாக நெகட்டிவிட்டி எல்லாமே பறந்து போயிடுங்க. உங்கள் லைஃப்பில் ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், கண்திருஷ்டி அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு நெகட்டிவாக என்னோடய லைஃப்பில் அஃபெக்ட் ஆகுது, எனக்கு அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, திருமணம் கைகூடலை, குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவிட்டியால் உங்கள் லைஃப் இம்பேக்ட் ஆகி கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜடாமுனீஸ்வரரை வழிபட்டாலே போதும். உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த தீய பார்வைகள் எல்லாமே விலகிடும், எல்லாமே ஓடிடும். தீயவை உடனே விலகி நன்மை கைகூடும். அதுக்காக தான் முனீஸ்வரர் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்படின்னு கருதப்படுது. அதே மாதிரி எதிரிகள் தொல்லையால் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அங்கே சுற்றி எதிரிகள் இருக்கிறது, எதிரிகள் உருவாயிடுறது கண்ணுக்கே தெரியாமல் நீ எல்லாம் எதிரியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி அவங்க நிறைய வேலை செய்வாங்க. இந்த மாதிரி எதிரிகள் தொல்லையால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக முனீஸ்வரர் வழிபாட்டில் ஈடுபட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை உங்களுக்கு உடனே நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா எந்நேரம் தண்ணீரில் தவக்கோலம் பூண்டிருப்பார். ஜல ஜடாமுனி அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்குது. இவரை வழிபடுறதன் மூலமாக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். இது கிரக தோஷங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகும். முனீஸ்வரரை வழிபடுற முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் என்னெல்லாம் படைக்கலாம்? வடை, பால் பாயாசம், சுருட்டு, இறைச்சி, கொழுக்கட்டை, அவல் பொரி இதெல்லாம் படைத்து நீங்கள் முனீஸ்வரரை வழிபடலாம். இப்படி நீங்கள் வழிபடுறதன் மூலமாக சுபகாரியங்கள் கைகூடும். வீட்டில் திருமணம் நடைபெறலாம், குழந்தை பேறு கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இல்லை முனீஸ்வரரில் நிறைய வகை இருக்குது இல்லைங்களா? அதில் ஒவ்வொருத்தரை கும்பிட்டா ஒவ்வொரு மாதிரியான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பால் முனீஸ்வரர் கும்பிட்டிங்க அப்படின்னா வீட்டில் பால் பொங்கும், செல்வ வளம் பெருகும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்து செம்முனி, இந்த செம்முனீஸ்வரரை கும்பிட்டிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், செல்வ வளம் பெருகும். அகைன் கருமுனி, இந்த கருமுனி கும்பிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கருவை பாதுகாக்கும். மேலும் தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தி அடையும், கெட்ட சக்திகள் இருந்தால் அது நீங்கிடும். அதே மாதிரி ஜடாமுனி, இவரை வழிபட்டிங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை நீங்கிடும், சங்கடங்கள் விளங்கி உங்கள் வாழ்க்கையில் சௌபாக்கியம் கிட்டும், சந்தோஷம் ஏற்படும். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.